ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை கிச்சன். இன்னைக்கு நம்ம உடுமலை கிச்சனில் நெல்லை ஸ்பெஷல் கார வடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உள்ள நல்லா சாஃப்டாக உளுந்த வடை மாதிரி, மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை. இது நல்ல ஒரு தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் வடை பருப்பு போட்டுக்கலாம், பட்டாணி பருப்பு, 1/4 கப் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு 2-3 தண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா கழுவிடலாம். கழுவி நல்லா வடிச்சிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஒரு மணி நேரம் அப்படி இருக்கட்டும், ஊறட்டும் நல்லா. இப்போ 1 மணி நேரம் கழித்து ஒரு மிக்சி ஜாரில், நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் நிறைய போட்டு அரைச்சிக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைச்சேன். 1 கப்புங்கிறதுனால தண்ணிலாம் வடிய வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. இந்த அரைக்கிற பதம் ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. கெட்டியாக இருக்கணும். உளுந்து போட்டிருக்கிறதுனால ரொம்ப தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தான் அதை அரைக்கணும். அப்படி ஊற்றுறதா இருந்தால் லேசாக தெளிச்சிக்கோங்க. தண்ணியை ஊற்றிடாதீங்க, தண்ணி ஆயிரும். இப்போ 1/4 கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். அது கூட ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட அன்னைக்கு இந்த ஒரு உளுந்த வடை பதத்துக்கு வரும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. வடை மாவு இது மாதிரி தான் இருக்கும். இப்போது நல்லா சூடாகிட்டுருக்கு. கடாயில் எண்ணெய் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு வடை மாதிரிலாம் தட்டி போட வேணாம். இதை மாதிரி எடுத்து அப்படியே போட்டு விட்ருங்க. பாருங்கள், இப்படி போட்டால் போதும். இது உள்ளே நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்த வடை மாதிரி மேலே பருப்பு வடையோட டேஸ்ட்டில் கிறிஸ்பியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை மாதிரி போடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இதை மாதிரி திருப்பி விட்டுருங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை. இந்த பாருங்க, கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். நெல்லை ஸ்பெஷல் கார வடை ரெடி ஆகிட்டு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.